நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. நிறைய இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம், வாடகை வீட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வாடகையிலேருந்து லோனுக்கு வந்திருக்கோம். இது லோனு வந்து கட்டி முடிச்சா சொந்த வீடு வாங்கினா இப்படிலாம் இருக்கும் நம்ம வீடு, அப்படி ஒரு கனவு. தோட்டுக்கடை ஓரத்துல தோடு ஒண்ணாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். பறை நிறைய நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே நீங்க தயாரிக்கிறதா? பறை மட்டும் நம்ம செஞ்சிடுவோம். மற்ற கருவிகள் வந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. இது வந்து கென்யாவில இருந்து வாங்கிட்டு வந்தது. சித்திரை புத்திரிலாம் கேட்டிருப்பீங்க. சாய் பிங்கரோட தான். இப்போ சித்திரை புத்திரி நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. 25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர், பேர் ரிவீல் பண்ணணும்னா பாட்டு ரிவீலர், அவரோட பாட்டுல வாசிச்சு ராஜஸ்தான், இந்தியா, இது அயர்லாந்து. மழை அனைவருக்கும் வணக்கம். கும்கி படத்துல வந்த சொய்சை பாடல் மூலமா தமிழக மக்கள் எல்லாரும் மனசுலயுமே நீங்க இடம் பிடிச்ச பாடகி மகிழினி அவங்களுடைய ஹோம் டூர் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இந்த வீடே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. இந்த ஏரியாவே இங்க வந்து இந்த காரணம் இருக்கா? ஆமா, நிறைய இடத்துல நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம். அதை கடந்து கடந்து சொந்த வீட்டுல இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. இது எல்லா சாமானியர்களும் இருக்க ஒரு கனவு தான் இல்லையா, நமக்குன்னு சொந்தமா வீடு இருக்கணும்ன்றது. ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. சொந்த வீட்டுல நம்ம இருக்கணும், நம்ம பிள்ளைங்க இருக்கணும். நம்ம ஜெனரேஷன் இல்ல, ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. நிறைய இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம், வாடகை வீட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப வந்து இந்த இடத்துல வந்து புது வீடு வாங்கியிருக்கோம். வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. எப்ப வந்தீங்க இந்த வீட்டுக்கு? இப்ப 3 மாசம் தான் ஆகுது. இப்பதான் வந்தது. இப்பதான் வந்தோம். ஆனா இது வந்து இப்போ வாடகையில இருந்து லோனுக்கு வந்திருக்கோம். இது லோனு வந்து கட்டி முடிச்சா இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது மக்கள் எல்லாரும் எனக்கு நிறைய நிகழ்ச்சி கொடுத்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா நாங்க சீக்கிரமா அந்த வீடு சொந்தமாக்கிடுவோம். உங்க வீடு தானே இது? நிறைய விருதுகள் தான் வந்து அலங்கரிச்சிருக்கு உங்களுடைய இந்த ஹாலியை பார்க்கும்போது. அதுல விகடனுடைய விருதும் பார்க்க முடியுது. விகடன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. மகிழினிக்கு நான் வந்து சுயசை கும்கி பாட்டு பாடின உடனே எனக்கு வந்து விகடன் அவார்டு கொடுத்தாங்க. அது என்னால மறக்கவே முடியாது. சுயசை பாட்டு பாடி அந்த எப்படி மகிழ்ச்சியில இருந்தனோ அதே மாதிரி எனக்கு முதல் வந்த விருது அது பின்னணி பாடகின்னு கொடுத்துருப்பாங்க. பின்னணி பாடகிக்கான விருது. வேற முக்கிய விருதுகள் கலை பண்பாட்டுத்துறை வந்து எனக்கு கலை வளர்மணி விருது கொடுத்தாங்க, தமிழக அரசு. ஆமா, தமிழக அரசு கொடுத்தாங்க. ரொம்ப அது மகிழ்ச்சியா இருந்துச்சு. நிறைய மற்ற விருதுகள் வந்து நிறைய வாங்கியிருக்கேன், வெளிநாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவா வந்து வீடுகள்ல வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அது எங்களுடைய இடம் இது அப்படின்றது வந்து கிச்சன் தான் சொல்லுவாங்க எப்பவுமே. மொத்த வீடுமே அவங்களுக்கு கீழே தான். ஆனா வந்து கிச்சனுக்கு தனி உரிமை இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும். அவங்க ஈஸியா விட்டுற மாட்டாங்க வீட்லயே யாரையுமே. ஸோ கிச்சன் எந்த அளவுக்கு உங்களுக்கு? எனக்கு கிச்சன் என்னோடதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வேலை செய்வாங்க கிச்சன்ல. பிள்ளைங்க, எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். ரொம்ப ஜாலியா இருக்கும். சில நேரம் சீக்கிரம் எந்திரிக்கணும், டீ போட்டு கொடுப்பாங்க. நான் வெளியே போயிட்டுனா தம்பிங்க 2 பேரும் சமைப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட். அது மாதிரி ஜாலியா இருக்கும். அது எல்லாருக்குமே எல்லாருக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த கிச்சன் வச்சிருவோம். பெண்களுக்கு மட்டும் இல்ல, கிச்சன் எல்லாருக்குமே. போய் பார்க்கலாம். சொல்றீங்களா, மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வரும்போது நமக்கு கிச்சன்கள் பொதுவா அலமாரி செல்ஃப் இருக்கும், இந்த மாதிரிலாம் கபர்ட்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டு வச்சதா எப்படி? ரொம்ப பிடிக்கும். நாங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போகும்போது அங்க பார்ப்பேன். இது நானே திறந்து பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியா ஒரு பொண்ணாதான் அதை பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு வச்சு கொடுத்தாங்க, என்ன ஆசை மாதிரி. நீங்க கேட்டீங்கன்றதுக்காகவா? வீட்டுல திறந்து பார்த்துட்டு இருந்தீங்க? அப்படி பார்த்துட்டு
பாத்திரம் எல்லாம் கழுவி அதுக்குள்ள குழந்தை மாதிரி பேசுறீங்க பேசுற மாதிரி இல்ல, சின்ன வயசு ஆசை அந்த மாதிரி இல்ல, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கிச்சன்னா எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சொந்த வீடு வாங்கினா இப்படி எல்லாம் இருக்கணும் நம்ம வீடு, அது அப்படி ஒரு கனவு. கனவு அப்படி ஒரு கனவு, சிம்னி எல்லாம் வச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோட கனவு வந்து வீட்டுல. இப்ப நீங்க எல்லாருமே வந்து சமைப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க உங்க சமையல்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட கணவருக்கோ இல்ல பசங்களுக்கோ? எல்லாமே சமையல். எல்லாம் சமையல்ல நான் சூப்பர். சூப்பர். அப்படியா? கேக்குறேன், கணவர்கிட்ட கேக்குறேன். இப்ப கிச்சன் காட்டுனீங்களா, கேட்க மாட்டேன். பொதுவா இந்த பெண்களே வந்து கிச்சன்ல இருக்கும்போது பாட்டு பாடுறதெல்லாம் இருக்கும். நீங்க இயல்புலயே ஒரு பாடகி, ஒரு இசைக்கலைஞர். நீங்க என்ன பொதுவா பாடுவீங்க வீட்டுல இருக்கும்போது? இளையராஜா ஐயா சார் அவங்களோட பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியுமா? அதுல வந்து சும்மா சமைச்சுக்கிட்டே பாடுவேன். மீன் குழம்பு வச்சா அதை பாடுவேன் நானு. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, பாடிட்டு சமைப்பேன். கிராமிய பாடல்கள் இப்ப அவரு சினிமாவில் வந்த பாட்டு, அது இல்லாம நாட்டுப்புற பாடல்கள் ரொம்ப பிரபலமான பாடல்களோ இல்ல ஏதாவது ஒரு பாடல் நீங்க ரொம்ப ரெகுலரா பாடுறது? ஆமா, நம்ம விஜயலட்சுமி அம்மா அவங்க வந்து நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். ஆனா கச்சேரிகள்ல பாடுற பாட்டு வந்து தோட்டுக்கடை ஓரத்துல தோடு ஒண்ணாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன், ஜிங்சா 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 ஜிங் அடவாரி வெட்டாக்கா, அப்படி பாடும். நல்லா இருக்கும். அவங்களோட சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மக்கள் வந்து ரசிப்பாங்க. சூப்பர் சூப்பர். மேல என்ன வச்சிருக்கீங்க? கண்டிப்பா போலாம் வாங்க. உங்களுடைய மகனுடைய பெயிண்டிங்க அது ஒருத்தவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க அவரோட பிறந்த நாளுக்கு. வாங்க, இது என்னோட மகன் ரூம். ரூமா ஸ்டுடியோவா? இது ஸ்டுடியோ. ஸ்டுடியோ. ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகன் என்ன பண்றாரு? மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து மியூசிக்ல ஆடியோ இன்ஜினியரிங் அவர் படிச்சது. நிறைய படத்துங்களுக்கு வந்து இசை வாசிக்கிறாரு, பின்னணி இசை. நிறைய படத்துங்களுக்கு வாசித்த இசைக்கருவிகள்லாம் அங்க வெளியே வச்சிருக்கோம். ப்ளீஸ் பார்க்கலாம் மேடம். கண்டிப்பா பார்க்கலாம். அவர் வாசிச்சும் காட்டுவாரு. சூப்பர். மேம், இசைக்கருவிகள் எல்லாமே இங்க இருக்கு. இதுவும் பறை நிறைய நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே நீங்க தயாரிக்கிறதா? ஆமா, பறை மட்டும் நம்ம செஞ்சிடுவோம். பறை, பேஸ் ட்ரம் இதெல்லாம் செஞ்சிடும். சில மற்ற கருவிகள் வந்து வெளிநாடுகள் போகும்போது அங்கே எதனா புதுசாக இருந்தால் வாங்கிட்டு வருவோம். இல்லை நம்ம ஊர்லேயே வந்து எங்கேயாவது இருந்தால் நமக்கு தேவையானது நம்ம வச்சுக்கினா தான் ரெக்கார்டிங் போகும்போது புதுசு புதுசாக அவங்க கேட்கறதுக்கு நம்ம வாசிக்க முடியும். சிறப்பு. ஸோ பிரதர், பறை நீங்கள் வாசிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். வாசிக்கலாம். அம்மா சொன்னாங்க நிறைய சினிமா பாடல்களுக்கு நீங்கள் வாசிருக்கீங்கன்னு சொல்லி. ரொம்ப ஃபேமஸான பாடல் ஏதாவது நீங்கள் அம்மா பாடலாம் நீங்கள் வாசிக்கலாம்? மல்லிப்பூ பாடுறீங்களா? ஓ, மல்லிப்பூ. ஓகே, சூப்பர். வெந்து தெந்தது காடுல இருந்து மல்லிப்பூ. ஆமா. மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சா எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. ஆஹா, நிப்பாட்டிட்டீங்க அதோட. சூப்பர் சூப்பர் பிரதர். இப்ப நீங்க நிறைய பாடல் வாசிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்களா அம்மா? இப்ப நீங்க சொல்றீங்களா மேம் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வருதுன்னு, இதுவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இது வந்து கென்யாவில இருந்து வாங்கிட்டு வந்தது. ஆமா, இவங்க எல்லாம் அப்ப இனியதே அப்ப இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க. அவ்வளவு பழசா? கென்யா கென்யா கென்யா. ஆமா ஆமா. இது அங்க உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் நினைக்கிறேன். அப்பா. ரோஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, சரி. சோ அந்த ஒரு பேஸ்க்காக ஆப்பிரிக்கன் ஃபீல் வருது. இப்ப இந்த மாதிரி ரீசெண்டா சாங்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? இது இப்ப இந்த சித்திரை புத்திரி எல்லாம் கேட்டிருப்பீங்க. சாய் பிங்கரோட தான். இப்ப இருக்கிற மியூசிக் வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இருக்காது, நிறைய லேயர்ஸ் எடுப்பாங்க. இப்ப இந்த ஒரு பேஸ் எடுப்பாங்க, இதே மாதிரி வேற டஃப் இருக்கு, அதுல இதே மாதிரி எடுப்பாங்க. சோ அது ஒரு சவுண்டிங் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு கிக் மாதிரி எடுத்தோம்னா சோ அந்த மாதிரி கிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட். இப்போ சோ சித்திரை புத்திரி நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வாசிச்சிருக்கேன். ஓ, ஓகே, சூப்பர். இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டோன், ட்ரைபல் ஃபீல் இருக்கு. ட்ரைபல் ஃபீல், அது தக்கன ஃபீல் வருது. நைஸ். இது வந்து இப்போ லண்டன் போயிருந்தப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. அயர்லாந்து அயர்லாந்து போகும்போது. ஓகே.
சோ இதுவே நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த டோன் யூஸ் பண்ணியாச்சு. இல்ல நோட் புக்ஸ்லாம் இருக்கு. அதோட மேனுவல் நினைக்கிறேன். மேனுவல் ஓகே. இது இந்த டஃப் கைண்ட் ஆஃப் சவுண்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஓகே. இது ராஜஸ்தான், நம்ம இந்தியா. இது அயர்லாந்து. இது வெளிய அந்த கலரே தெரியுது. ஆமா அதுலயே தெரியுது. அது என்னது? இலங்கை இன்ஸ்ட்ருமெண்ட். இலங்கை. இது இலங்கை பறை அந்த ஸ்டைல். இதுக்கு தனி குச்சி இருக்கு. நம்ம தனி ஸ்டிக் பேக் வச்சிருப்போம். ஒரு குச்சி ஒரு இதுல இருக்கும். இதுல அழகா ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒரு கொடியில இருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி மரத்தோட. ஆனா இது உடைஞ்சதே இல்ல இது வரைக்கும். ஆமா நானும் வாசி பார்த்துட்டேன், பெருசா உடைஞ்சதே இல்ல. சோ நம்ம ப்ளே பண்ணி காட்டுறீங்களா அது? ஆமா இதுல வாசிக்கலாம். இது வந்து வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே இது இதெல்லாம் அந்த லோ சிட். சேம் அதான் ஃபர்ருக்க மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது புதுசா. இது கென்யாவோட இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு டோன். இது நேத்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர், பேர் ரிவீல் பண்ண வேணாம், பாட்டு ரிவீல் ஆயிடும், அவரோட பாட்டுல வாசிச்சிருந்தேன். இது வந்து தனியா கேட்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறேன், உங்க கையில அப்படியே பிடிங்க. இது வித்தியாசமா இருக்கு ப்ரோ இல்லையா? அது அவங்களோட மேக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. இது இவ்வளவு வருஷம் பாதுகாத்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ எத்தனை வருஷம் இது? இது ரொம்ப அதான் இது அதெல்லாம் ஒண்ணு மறந்து போற அளவுக்கு அவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அறந்துடுச்சு எல்லாமே. இது வந்து அந்த அந்த நரம்பு எடுத்து தான் இதுக்கு வந்து செய்வாங்க. இது கயிறு கிடையாது. போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப கயிறு எல்லாம் எதுவும் கிடையாது, அதோட தோல் தான் அதுல அப்படி இருக்குது. அதுலயே அப்படியே முடியோட இருக்கு பாருங்க. ஆமா. இது சவுண்டிங் என்ன டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றீங்க? ஆக்சுவலி இதை நான் இப்பதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது தொடவே இல்லை ஃபர்ஸ்ட், சரி கிழிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மாதிரி காங்கோ ஃபீல் எல்லாம் இருந்துச்சு. சூப்பர். அதுவும் இலங்கை இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சாங் மெடல்னு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து. ஓகே. அது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த பாட்டு பயங்கரமா பாடிப்பாங்க அக்கா. சோ அதுல வந்து இது சட்டிக்கு பேக்கிங் பண்றாங்க. மிட் சவுண்ட் இருக்கும். கொடுங்க. சோ அது வந்து இது ஸ்ரீலங்கால வந்து அடிச்சு வாசிப்பாங்க. பண்றதுக்காக அப்படி வாசிப்பாங்க. செமையா இருக்கு. ரொம்ப ஹார்ஷான ஒரு டோன் இல்ல பாருங்க. மிட் ஸ்டோன் கரெக்ட். அந்த மாதிரி ஃபுல்லா எத்னிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட. பிளாஸ்டிக்கா எதுவும் இருக்காது பாருங்க. ரைட் எல்லாமே ஹேண்ட்மேட் வேற மாதிரி ஃபுல்லாவே பாருங்க. இது வந்து சட்டி. இது பானை சட்டி. இது வந்து என்னால பாதுகாக்கவே முடியல. எவ்வளவு நிறைய உடைஞ்சு நிறைய ஒரு 12 வாங்கி வச்சிருந்தோம். அது இடுப்புல கட்டிக்கிட்டு அடிக்கிறது இல்லையா? நம்மதான் கடைசி ஜெனரேஷன் நினைக்கிறேன் இதெல்லாம் பாக்குறது. எனக்கு ரொம்ப ஆசை. நான் வாசி கேட்டதே இல்ல. இல்ல இதுக்கு வந்து இந்த சைக்கிளோட ஃபோக்ஸ் இருக்கு. ஃபோக்ஸ் வச்சுலாம் வாசிப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண அது மாதிரி குச்சி அது மாதிரி தான் வச்சுக்கிறது. சோ இது ஒரு வைப்ரேஷன் கடத்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். தோல்ன்னும் போது பிளாஸ்டிக்ல சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷன், ஒரு கனெக்ட் இருக்கும். கரெக்ட். அதுல பவுன்ஸ் ஆகாது. பிளாஸ்டிக் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்கும்ல, அது இதுல ஆகாது. வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த எதுல குச்சி மாதிரி ஒன்று இருக்கு பெருசா, இதுல இது இதுவும் சில பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ரெயின் மழை மாதிரி ஒரு நிறைய பேர் வீட்ல இருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து கொக்கரை சொல்லுவாங்க. கொக்கரை தனி தரணும். ஓகே. பயங்கரமான ஒரு மூச்சு பயிற்சிலாம் தேவை. புதுசா வாங்குறதுனால எனக்கே ஊத வருமா? அப்பா பயங்கரமா ஊதுவாரு. நீங்க அப்பா கிட்டயும் அதை கேளுங்க.
மன்னர் காலத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதான் தெரியுது. நான் ஏன்னா உதவுவேன். இனி நீங்க இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறீங்க. இதுலயே நீங்க எந்த வயசுல இருந்து வாசிக்க தொடங்க நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? நான் பறைக்குள்ள வந்து 6 வயசுல ப்ரூஃபோட போய் அப்போ ஒரு போட்டோ இருக்கு, அதுக்கு முன்னாடி கூட எடுத்திருக்கலாம், அவங்க கிட்டதான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சு 6 வயசுல இருந்து நீங்க வாசிச்சீங்க? எல்லாம் நட வண்டி கொடுத்து பழகுவாங்களா, ஆனா இவங்க பறையோட தான் பறையோட. நடந்தாங்களே. ஆனா இப்போ ட்ரம்ஸும் படிச்சிருக்கோம், கீபோர்டும் வாசிப்பேன், ப்ரோக்ராமிங் பண்ணுவேன். பட் ஆனா எனக்கு எல்லாத்துக்கான ரூட்டா பறைதான் இருந்துச்சு. பறையில இருந்து தான் ஸ்டார்ட். ஃபர்தரா என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? மியூசிக் நிறைய ப்ரொடக்ஷன் independent songs பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபியூச்சர்ல சப்போஸ் நான் 5 வருஷத்துல நான் நினைச்ச இடத்துக்கு போயிட்டேன்னா இதே டீம் கூட நான் சந்திக்கிறேன். நிச்சயமா நடக்கட்டும். வாழ்த்துக்கள் அதுக்கு. சிறப்பு. நீங்க பாருங்க, நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம அடுத்தவங்க பிள்ளையுமே நீங்க வளர்த்து கொண்டு வரீங்க. இதுல ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வச்சிருக்கீங்களா வீடுகள்? எப்படி இவ்வளவுதான் எங்க கிட்ட இருக்கு. அது இவ்வளவு இருக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா இது மாடு ஆட்டம் ஆடுவாங்கல்ல, மாடு அந்த கூடு ஆமா, போட்டு ஆமா, இருக்கு. அது இது உள்ள இருக்கு. ஏன்னா இது பொதுவா எல்லா வீடுகளையும் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது நீங்களே வீட்டுல செய்யறேன்னு சொன்னீங்க. நீங்க அது வாங்கி சேர்த்து வச்சிருது வேற, ஆனா நீங்க வீட்டுல தயாரிக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இது சேலம் போயிட்டே இருக்கும், சேல் பண்ணோம், வாடகைக்கும் கொடுக்குறோம். வாடகைக்கும் கொடுக்குறீங்க. மாசம் இது காலி ஆயிட்டே இருக்கும். திருப்பி செஞ்சுட்டு வீட்டுல நீங்களே தான் பண்றீங்க. நம்ம குழுவுல பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் வருவாங்க, ஆபீஸும் இருக்கு, மொத்தமா செஞ்சிருவாங்க. சிறப்பு. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.